கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, சிவகிரி சிஎஸ்ஐ தூய சிலுவை ஆலயத்தில் ஆண்டவரை ஆராதிக்கும்படியான வாய்ப்பை வழங்கின ஆண்டவருக்கு நாம் அனைவரும் நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும், நோருக்கும் ஊருக்கும் உருவாக்கி நீராப்பும், ஜீவனுள்ள தேவனின் ஆவியே வாரும். மகா பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த அன்பாண்டவரே, இந்த மகிழ்ச்சியான கால வேளையிலே உம்மை ஆராதிக்கும்படியான வாய்ப்பை வழங்கின ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. இந்த அழைப்பை பெற்றவர்களாகி நாங்கள் பரிசுத்த அலங்காரத்தோட, தெய்வ பக்தியோட, உற்சாகத்தோட, சந்தோஷத்தோட, ஐக்கியத்தோட, சமாதானத்தோட உம்மை ஆராதித்து உம்முடைய ஆசீர்வாதத்தை அடைய நீர் அருள்புரிதல் வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நாம் அனைவருமாக பாமாலை 326வது பாடலை பாடுவோம். பாமாலை 326. ரட்ச பெருமானே பாரும், புண்ணிய பாதமாண்டினோ சுத்தமாக்கி சீரை தாரும், தேடி வந்து நிற்கிறோம். இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. இயேசுநாதா, இயேசுநாதா, உந்தன் சொந்தமாயினோ. மெய்ப்பன் போல முந்தி சென்றும் பாதுகாத்து வருவி, ஜீவ தண்ணீரண்டை என்றும் ஈழை போர செய்குவி. இயேசுநாதா, இயேசுநாதா, மெய்ச்சல் காட்டி போஷித்தி. இயேசுநாதா, இயேசுநாதா, மெய்ச்சல் காட்டி போஷித்தி. நீதி பாதை தவறாமல் நேசமாய் நடத்துவி, மோசம் பயமும் இல்லாமல் தாங்க செய்து தாங்குவி. இயேசுநாதா, இயேசுநாதா, ஒரு போதும் கைவிடி. இயேசுநாதா, இயேசுநாதா, ஒரு போதும் கைவிடி. ஜீவ கால மாறியந்தம் மேய்த்தும் காத்தும் வருவி, பின்பு மோட்ச பேரானந்தம் தந்து வாழ
இயேசுநாதா இயேசுநாதா ஊழிகால வாழ்வீதி இயேசுநாதா இயேசுநாதா ஊழிகால வாழ்வீதி. ஆமென். திருமண அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திரு ஏ டேவிட் சுகுமார் அவர்களின் மகள் செல்வி அருண் டி தேவராளுக்கும் தெளிந்த திருச்சபை கோவை திருமண்டலம் சிஎஸ்ஐ ரோட்டேசா ஜேன் பிரஃப் நினைவாலயத்தை சேர்ந்த காலம் சென்ற திரு எம் சேகரன் அவர்களின் மகன் செல்வன் எஸ் திவாகர் அவர்களுக்கும் திருமணம் நடைபெற உள்ளது என்பதை சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருமணம் நடைபெறக்கூடாதபடி நியாயமான தடையாவது காரணமாவது உங்களுக்கு யாருக்காவது தெரியுமானால் அதை சபை போதற்கு எழுத்து மூலம் தெரிவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிவிப்பு. ஜெபம் செய்வோம். அன்பும் இறக்கும் ஆண்டவரே, உம்முடைய பேரான திருச்சட்டத்தின் நிறைவேறுதலாக பரிசுத்த மெய் விவாதத்தின் மூலமாக கணவனும் மனைவியுமாக இணையவிருக்கின்ற திரு திவாகர், அருண் டி தெபோரா ஆகியோரை நீத்தாமே ஆசீர்வதித்தல் சுவாமி. திருமணத்துக்கு முன்பாக அறிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொள்ள வேண்டிய அனைத்து நன்மையானவைகளையும் தெரிந்து இல்லற வாழ்க்கைக்காக தங்களை ஆயத்தப்படுகிற இந்த காலங்களிலே நீத்தாமே இவர்களை தெய்வீக ஞானத்தினால் நிரப்பிலும் பலப்படுத்திலும் ஆசீர்வதித்தல் வேண்டும் என்று மன்ன சுவாமி. திருமண ஒழுங்குகளை இருசாருடைய பெற்றோர்களும் உற்றார் உறவினர்களுமாக இணைந்து பிள்ளைகளுடைய நல்வாழ்வை மனதில் கொண்டு ஒழுங்கு செய்யும் பொழுது எந்த விதமான தவறுகளும் தடைகளும் ஏற்பட்டு விடாதபடிக்கு சகலும் ஒழுங்குகரமாக நடைபெற இந்த திருமணத்தின் மூலமாக இல்லற வாழ்க்கையிலே இணைந்து வாழவிருக்கிற இவர்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்று நன்முறையிலே வாழ நீத்தாமே அருள் புரிதல் வேண்டும் என்று ஆசீர்வதித்தல் வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தென்னிந்திய திருச்சபை சிவகிரி போதக சேகரத்திலே ஆயராக போதகசேரு குழு தலைவராக பணியாற்றும்படியாக ஊழியம் செய்யும்படியாக அழைப்பு ஏற்று இன்றைய நாளிலே இவங்களோடு ஆராதிக்கும்படியான வாய்ப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவருக்கே மகிமையுண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இன்றைய நாளிலே வேதாகமத்திலிருந்து யோவான் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு நிகழ்ச்சியை நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயில் உள்ள கானா ஊருக்கு அவர் வந்திருக்கார் என்ற செய்தி கப்பர்நகூமிலே இருக்கின்ற ராஜாவின் மனுஷன் ஒருவன் கேள்விப்படுகிறான். ராஜாவின் மனுஷன், இதற்கு கிரேக்க வார்த்தையிலே பசிலிகாஸ் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பசிலிகாஸ் என்றால் ஒரு குறுநில மன்னர், அவரும் ராஜா தான். ஆகவே அவ்வளவு ராஜரீக மேன்மையோடு அதிகாரத்தோடு படைபலத்தோடு வாழ்கின்ற இந்த ராஜாவின் மனுஷன், அவருடைய மகன் வியாதிப்படுகின்றான். வியாதி மீதினாலே மரண அவஸ்தைப்படுகின்றான். இவ்விதமாக மகன் மரண அவஸ்தைப்படுவதை பார்த்த தகப்பனார் எவ்விதமாக வருந்துவார் என்பதை நாம் அறிந்திருக்கலாம். ஒரு சமயத்தில் நான் ஒரு பொது சேதத்தில் பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது வீட்டு சந்திப்புக்காக ஒரு வீட்டுக்கு சென்றிருந்தேன். அந்த வீட்டினுடைய தலைவர், அவருடைய துணைவியார், அவருடைய மகன் ஆகியோரோடு பேசி கொண்டிருந்தேன்.
அவரோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த மகன் கதவு கருவில் நின்று அதை கவனித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அவர் வலிப்பு வியாதியினாலே அந்த பையன் கீழே விழுகின்றான். தரையில் மோதி தலையில் அடிபட்டு இரத்தம் வடிகிறது. இதை பார்த்த பொழுது அந்த பையனுடைய தாயார் உதவி செய்யும்படியாக தூக்குகிறார்கள். அவர்கள் பையனை, பெரிய வாலி பையன், தூக்க முடியாமல் கஷ்டப்படும் பொழுது அங்கேயே நான் கழட்டி வைத்துக்கொண்டு அவனை தூக்கி ஒரு இடத்திலே படுக்க வைத்தேன். அவ்விதமாக செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருடைய தகப்பனார் மிகுதியான துக்கத்தினாலே என்ன செய்வது என்று தெரியாமல் அப்படியே தடுமாறி அழுகிறார், அமைதியாக இருக்கிறார். இவ்விதமாக செயலிழந்த நிலையிலே மகனுக்காக அவர் கஷ்டப்படுவதை நான் பார்த்தேன். அவ்விதமாகத்தான் இந்த ராஜாவின் மனுஷனுடைய மகன் மரண அவஸ்தையிலே கஷ்டப்படும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கானாவூருக்கு வந்திருக்கிறார் என்பதை அறிகின்றார். கானாவூருக்கும் கப்பர்நகூமுக்கும் 20 கிலோமீட்டர் தொலைவு என்பதை ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். அங்கிருந்து வருகின்றார். மகன் துடித்துக் கொண்டிருக்கிறார், மரண அவஸ்தையில் இருக்கிறார். ஆனாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சென்றால் மகன் சுகமடைவான் என்கின்ற நம்பிக்கை, விசுவாசம் அவனிடத்தில் இருந்தது. ஆகவே அவ்வளவு தூரம் ராஜாவின் மனுஷனை அவர் சொல்லியிருந்தால் வேலைக்காரர்களை அனுப்பியிருக்கலாம், அல்லது ஆணையிட்டிருந்தால் படைவரிவரத்தோடு பல்லக்கு போன்ற வசதிகளோடு வந்திருக்கலாம். ஆனால் அவரே வந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிலே என்னுடைய மகன் மரண அவஸ்தையிலே அவன் துடித்துக் கொண்டிருக்கிறான், அவனை நீ வந்து சுகமாக்கும் என்று வேண்டிக் கொள்கிறார். வந்திருப்பது ராஜாவின் மனுஷன் என்பதை ஆண்டவர் அறிவார். ஆனாலும் அப்படியா, உங்களுடைய மகன் அவ்வளவு சுவீனப்பட்டு போய்விட்டானா, நான் உடனே வருகிறேன் என்று ஆறுதல் வார்த்தையை ஆண்டவர் அந்த ராஜாவின் மனுஷனுக்கு சொல்லாமல் அவர் என்ன சொன்னார் என்றால் 48ஆம் அதிகாரம் 47வது வசனம், 4ஆம் அதிகாரம் 48வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று. அந்த சமயத்திலே நீங்கள் அடையாளத்துக்காகவும் அற்புதத்துக்காகவும் ஆண்டவரை அணுகுவீர்கள், உண்மையான பக்தி, உண்மையான அன்பு ஆண்டவர் மேல் நீங்கள் வைப்பதில்லை என்று அந்த சமயத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன பொழுதும் கூட அவன் சோர்வடைந்தவில்லை, விசுவாசத்திலே தளர்ந்து போகவில்லை. கப்பர்நகூமிலிருந்து வந்த அவருக்கு ஆண்டவர் விதமாக பதில் சொன்னார். இந்த கப்பர்நகூமின் மக்கள் மிக பொல்லாதவர்களாக இருந்தார்கள். ஆகவேதான் வேதாந்தத்திலே வாசிக்கின்றோம். மத்தேயு 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே, வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். ஒன்றில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்தானால் இந்நாள் வரைக்கும் அது நிலைத்திருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த கப்பர்நகூமிலிருந்து அவன் வந்து ஆண்டவரத்திலே இந்த விண்ணப்பத்தை செய்த பொழுது ஆண்டவர் அவ்விதமாக பதில் சொன்னாலும் அவன் மறுபடியுமாக சோர்ந்து போய்விடவில்லை, விசுவாசத்திலே தலைச்சடைந்து விடவில்லை. மறுபடியுமாக ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பிக்கின்றான். என்ன? அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதுக்கு முன்னே வர வேண்டும் என்றார். மறுபடியுமாக இவ்விதமாக நம்பிக்கையிலே தளர்ந்து போகாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு அந்த ராஜாவின் மனுஷன் விண்ணப்பிக்கின்ற பாங்கை பார்த்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவனுடைய விசுவாசத்தின் உறுதியை அறிந்த இயேசு கிறிஸ்து அவனை நோக்கி கூறுகின்றார், நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று சொன்னார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் வீட்டுக்கு திரும்பினான். கிறிஸ்துக்களே, அந்த ராஜாவின் மனுஷன் இவ்வளவெல்லாம் சொன்னவரும் கூட, நீ போகலாம், உன்னுடைய மகன் பிழைத்திருக்கிறான் என்று சொல்கிறாரே, இது எப்படி என்று
தயக்கம் காட்டவில்லை, விசுவாசத்தில் உறுதியாக இருந்தான். சொல்கின்றான், ஆண்டவருடைய வார்த்தை வாழ்வளிக்கின்ற வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை வழிநடத்துகின்ற வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை ஜீவனை கொடுக்குமான வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, நம்பி செல்கிறேன் என்று அவன் தன்னுடைய வீட்டுக்கு செல்கின்றான். வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக வீட்டில் இருக்கின்ற சில ஆட்கள் அவனுக்கு முன்பாக வருகிறார்கள். சொல்கிறார்கள், உம்முடைய மகன் பிழைத்து விட்டான் என்று சந்தோஷமாக சொல்கிறார்கள். எப்பொழுது என்று கேட்கின்றார். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட 7ஆம் மணி நேரம் என்று அவர்கள் சொன்ன பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை 7ஆம் மணி நேரம் தான். அவருடைய வார்த்தை வாயிலிருந்து புறப்பட்ட உடனேயே வல்லமை விளங்கினது. என்னுடைய மகன் உயிர் பிழைத்தான் என்று ஆண்டவரை நம்பினான், விசுவாசித்தான். விசுவாசத்திற்குரிய பலனை அவன் பெற்றான். கிறிஸ்துவ கண்மணங்களே, விசுவாசம் விசுவாசம் என்ற வார்த்தைக்கு கிரேக்க பதம் பிஸ்டியூஸ். பிஸ்டியூஸ் என்ற வார்த்தையினுடைய முழு அர்த்தத்தின் தொகுப்பை நாம் உணர்ந்து பார்ப்போமே, ஆனால் அதை நாம் சொல்ல வேண்டும் என்றால் இறுதி பற்று, பற்றுறுதி என்று நாம் சொல்லலாம். இதை விளக்க வேண்டும் என்று சொன்னால், நான் அதிகமாக மாம்பழம் சாப்பிட வேண்டும் என்று விரும்புகிறேன். மாம்பழத்தை சாப்பிட வேண்டும் என்று மாம்பழத்தின் மீது எனக்கு ஆசை இருக்கிறது. அதை எப்படியாவது சாப்பிட வேண்டும் என்று நான் பற்றுக்கொண்டவனாக இருக்கின்றேன். உடனே ஒரு பெட்டியிலே மாம்பழங்களை கொண்டு கொடுக்கிறார். அதை நான் வாங்க கையேந்தும் பொழுது அவர் சொல்கிறார், இந்த மாம்பழத்தெல்லாம் கொடுக்கின்றேன், நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிற எல்லா புத்தகங்களையும் அறிவுபூர்வமாக விசுவாச வளர்ச்சிக்கு என்று அறிந்து கொள்ளக்கூடிய வேதாகமம் மற்றும் புத்தகங்கள் அனைத்தையும் நீ எனக்கு கொடுத்து விட வேண்டும் என்று அவர் சொல்கிறார். உடனே நான் என்ன சொல்லுவேன், வேண்டாம் வேண்டாம், புத்தகங்களை எடுத்துக்கொண்டு மாம்பழத்தை கொடுத்தால் அதை வாங்க மாட்டேன். ஏன் நான் வைத்திருக்க பற்று இந்த புத்தகங்கள் மீது, என்னுடைய ஆசை இந்த புத்தகங்கள் மீது என்று சொல்லுவேன். பிறகு நல்ல நல்ல புத்தகங்களை எல்லாம் ஒருவர் கொடுக்கிறார். அதை நான் வாங்க செல்லும் பொழுது அவர் சொல்கிறார், இந்த புத்தகங்கள் எல்லாம் கொடுக்கிறேன், ஆனால் உன்னுடைய கண்கள் இரண்டையும் நான் பிடிங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லும் பொழுது, வேண்டாம் வேண்டாம், இந்த கண்களுடைய பார்வை இருந்தால் புத்தக பார்வை இல்லாவிட்டால் எப்படி புத்தகங்களை படிக்க முடியும்? ஆகவே நான் கண்களை கொடுக்க மாட்டேன் என்று சொல்வார். அவ்விதமாக நம்முடைய ஆசையையும் பற்றையும் இணைத்து அதை பெற வேண்டும் என்று நாம் அடுக்கிக் கொண்டே சென்றால் இறுதியாக நாம் வைத்திருக்க பற்று இறைவன் மீது, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மீது நாம் பற்றுடையவர்களாக வாழ வேண்டும். அந்த இறுதி பற்று இறைவன் மீது, இயேசு கிறிஸ்து மீது இருக்க வேண்டும் என்பதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இதனாலே விசுவாச குடும்பத்தாராக ஆண்டவரை ஆராதிக்கின்ற நாம், ஆண்டவர் மீது நாம் இறுதி பற்றை உடையவர்களாக, பற்றுறுதி உடையவர்களாக நாம் வாழும் பொழுது, ராஜாவின் மனுஷன் எவ்விதமாக அந்த விசுவாசத்தின் பலனை பெற்றானோ அதை போல நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதத்தை விசுவாசத்தின் பலனாக பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக வாழும்படியான வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தருவார் என்பதை எந்த விதமான சந்தேகம் கொள்ளாமல் ஆண்டவர் மீது விசுவாசம் கொள்வோம். ஐக்கியத்தோடு விசுவாச குடும்பத்தாராக நாம் இணைந்திருப்போம். ஆண்டவருடைய வல்லமையும் வழிநடத்தலையும் பெற்று ஆண்டவருக்கு சாட்சியாக உயிர்த்தெழுந்த ஆண்டவரை உலகுக்கு உணர்த்த ஆண்டவர் தாவை நம் அனைவருக்கும் கிருபை செய்வாராக. ஆண்டவர் தாவை நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்பானவர்களே, நாம் அனைவருமாக கிறிஸ்தவ கீர்த்தனிலே 303வது பாடலை பாடுவோம். என்னாலுமே துதிப்பாய் என் ஆத்மாவே நீ என்னாலுமே துதிப்பாய். என்னாலுமே துதிப்பாய் என்
ஆத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பாய். இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த, இந்நாள் வரையிலே உன்னத நான் செய்த என்னில்லா நன்மைகள் யாவும் மறவாது என்னாலுமே துதிப்பாய். பாவங்கள் எத்தனையோ நினையாதிருந்தருள், பாவங்கள் எத்தனையோ பாழான நோயை அகற்றி குணமாக்கி, பாழான நோயை அகற்றி குணமாக்கி பாரினில் வைத்த மகாதயவை எண்ணி என்னாலுமே துதிப்பாய். எத்தனையோ கிருபை உன்னுயிர்க்கு செய்தாரே, எத்தனையோ கிருபை நித்த உனை மூடி சூட்டினாலும் அன்றி, நித்த உனை மூடி சூட்டினாலும் அன்றி நேயமதாக ஜீவனை மீட்டதால் என்னாலுமே துதிப்பாய். நன்மையால் உன்வாயை நீரைத்தாரே பூர்த்தியா, நன்மையால் உன்வாயை உன்வயது கழுகை போல் பலம் கொண்டு, உன்வயது கழுகை போல் பலம் கொண்டு ஓங்கு இளமை போலாகவே செய்ததால் என்னாலுமே துதிப்பாய். பூமிக்கும் வானத்துக்கும் உள்ள தூரம் போலவே, பூமிக்கும் வானத்துக்கும் சுவாமி வரமுள்ளவர் மேலாவரர், சுவாமி பயமுள்ளவர் மேலாவரர் சாலமும் தங்குமே சத்தியமே இது என்னாலுமே துதிப்பாய். மன்னிப்போம் ஆட்சிவயாம் மாதேவனாருளும், மன்னிப்போம் ஆட்சிவயாம் எண்ணுவாயோ கிழக்குமே கிந்தூரமே, எண்ணுவாயோ கிழக்குமே கிந்தூரமே என்னில் உன் பாவம் அகன்றத தூரமே என்னாலுமே துதிப்பாய். தந்தை தன் பிள்ளைகட்கு தயவோடிரங்கானும், தந்தை தன் பிள்ளைகட்கு எந்த வேளையும் அவரோடு தங்கினான், எந்த வேளையும் அவரோடு தங்கினான். சொந்தம் பாராட்டியே தூக்கி சுமப்பாரே என்னாலுமே துதிப்பார். ஏனாத்துமாவே நீ என்னாலுமே துதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பும் இருக்கும் ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்கள் அனைவருமாக தூய சிலுவை ஆலயத்திலே ஒன்று கூடி உம்மை ஆராதிக்கும்படியான வாய்ப்பை வழங்கியிருக்கீ சுவாமி. உமக்கு நடித்துறோம் சுவாமி. அன்பு ஆண்டவரே, எங்களுடைய ஆலய புதியதாக பொறுப்பேற்றிருக்கிற அடியணியும் போதகர் செயற்குழு உறுப்பினர்கள், திருச்சபை மக்கள், ஆண்கள் பெண்கள், சிறியவர்கள் பெரியவர்கள் அனைவரையும் நீ தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று முடிந்தேன் மன்னார் சுவாமி. படிக்கிற பிள்ளைகள் இந்த கொரோனா உள்ளிருப்பு காலங்களிலே பள்ளிக்கு செல்ல முடியாமல் பாதிப்படைந்திருக்கிறதை நீர் அறிவி சுவாமி. அன்புள்ளவரே, விரைவாக கல்வி சாலைகள் திறக்கப்படும்படியாக, பிள்ளைகள் கல்வி வளர்ச்சி பெறும்படியாக நீர் அருள்புரிதல் வேண்டும் என்று முடித்தலே மன்றாடு சுவாமி. கொரோனா உள்ளிருப்பு காலங்களிலே தொடர்புகள் துண்டிக்கப்பட்டு உறவினர்கள்
ஐக்கியத்தில் வளர முடியாமல் தங்களுடைய பணிகளை முறையாக சரியாக கவனிக்க முடியாமல் வேலை வாய்ப்பு இழந்து வருமான பற்றாக்குறையினாலே பாதிக்கப்பட்டிருக்கின்ற மக்களை நீர் அறிவீர் சுவாமி. இவ்விதமான பாதிப்புகள் அநேக மக்களுக்கு இன்னும் அனைவருக்கும் இந்த நாளிலே கஷ்டத்தை உண்டாக்குவதை அறிவீர் சுவாமி. இந்த விதமான கஷ்டம் எங்களை விட்டு நீங்கும்படியாக, இந்த கொரோனா கொடிய வியாதி நீங்கும்படியாக நீர் கிருபை செய்யும். எடுத்துக்கொள்கிற பிரயாசங்களை நீர் தாமே வாய்க்க செய்து இந்த அரசு எடுத்துக்கொள்கிற நடவடிக்கை மூலமாக மருத்துவர்கள் ஆராய்ச்சி மற்றும் அவர்களுடைய முயற்சி இவர்கள் மூலமாக இதற்குரிய மருந்துகளை கண்டுபிடித்து இந்த கொரோனா வியாதியை நீக்கும்படியான கிருபை தார் சுவாமி. எல்லாவற்றுக்கும் எல்லாக சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, உம்முடைய திரு சித்தத்தின் நிறைவுகளாக இந்த வியாதி எங்களை விட்டு நீங்கும்படியாக, இந்த நாட்டை விட்டு நீங்கும்படியாக நீர் கிருபை செய்ய வேண்டும் என்று மன்றாடு சுவாமி. வல்லமையுள்ள ஆண்டவரே, வாழ்வளிக்கின்ற ஆண்டவரே, இந்த வியாதியை நீக்கி எங்களுக்கு நல்ல சுகத்தை தாரும். அனைவரும் எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாகாதபடிக்கு இந்த வியாதியை போக்கிட வேண்டும் என்று நீக்கிட வேண்டும் என்று மன்றாடு சுவாமி. உங்கள் ஆண்டவரே, குழந்தைகள் இந்த காலங்களில் எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட்டு விடாதபடிக்கு நல்ல சரீர சுகத்தோடு பலத்தோடு வளரும்படியான கிருபை தாரும். வாலிபர்கள் திருமணத்துக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகள், திருமணத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், பணி வாய்ப்புக்காக எதிர்பார்த்திருக்கின்ற பிள்ளைகள் அனைவருக்கும் அந்த நேரத்தில் இவருடைய தேவைகளை நீ தாமே சந்தித்தல்ல வேண்டும் என்று சுவாமி. ஆண்கள் பெண்கள் அனைவருக்காக வேண்டுகிற சுவாமி. குடும்பத்தை நிர்வகிக்கின்ற பொறுப்புடையவர்களாக இவர்கள் நீர் கொடுக்கின்ற பலத்தை பெற்றவர்களாக அனைத்தையும் சரியாக செம்மையாக அதன் காலங்களிலே செய்து நிறைவேற்றும்படியாக நீர்களை பலப்படுத்திட வேண்டும் என்று, பக்குவப்படுத்திட வேண்டும் என்று, ஆசீர்வாதத்தை அருளி செய்திட வேண்டும் என்று இடத்துல மன்றாடு சுவாமி. வியாதி அதற்குள்ளுக்காக வேண்டுகிற சுவாமி. வியாதியை நீக்கிட வேண்டும் என்று, பலவீனத்தை போக்கிட வேண்டும் என்று இடத்துல மன்றாடுகிற சுவாமி. பல்வேறு விதமான பிரச்சனைகளை பாதிப்படைந்த ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டுகிற சுவாமி. இவருடைய பிரச்சனைகளை நீக்கி இவர்களுக்கு நீ தாமே சுகத்தோடு பலத்தோடு மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு வாழும்படியாக உங்களுடைய ரட்சிப்புக்கு சான்றாக உங்களுடைய ஆசீர்வாதத்தை அறிமுகப்படுத்துகிற மக்களாக ஜீவிக்க நீர் கிருபை செய்யும் சுவாமி. எங்கள் அனைவரையும் உங்களுடைய பாதுகாத்து ஆசீர்வதித்து பலப்படுத்துகிற திருக்கரத்திற்குள்ளாக சமர்ப்பிக்கிறோம். நீ தாமே எங்கள் அனைவரும் ஆசீர்வாதத்தில் வேண்டும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிறீர்கள் பிதாவே, நாமம் பரிசுப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிற போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்று ஆகாரங்களுக்காக எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்பவர்களுக்கு மன்னிக்கிற போல எங்கள் பாவங்களை மணி எங்களை சோதனைகள் பிரவேசிக்கப்படாமல் தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமை வென்றென்றைக்கும் முடிவில்லையே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக, ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு ஆடியாரே வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும் மை தேடி வந்து மானதார போற்றினோம். மோட்சலோகத்தில் காளித்து உம்மை போ